வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு திங்கட்கிழமை போது நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் தானே பார்ப்போம். அந்த சிவகாமியின் சபதம் பதிவு என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று எனக்கு 30/6/2024 பிறந்த நாள். அதுக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அது மாதிரி நமக்கு இரவு பகல் பாராம சிகிச்சை அளிக்கிற ஒரு உயிர் அப்படின்னா அது மருத்துவர்கள் தான். அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு ஒரு தினம் இன்னைக்கு. அதனால அனைத்து மருத்துவர்களுக்கும் இனிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிவகாமியின் சபத பதிவுக்குள்ள போகலாம். போன பதிவுல என்ன பார்த்தோம்? என்னன்னா நம்ம சிவகாமி புத்தரை திட்டிக்கிட்டு, அந்த நாகநந்தி அடிகளை திட்டிக்கிட்டு, அப்படியே அத்தைகிட்ட சமைக்க சொல்லிட்டு ரதி அப்படின்ற ஒரு மானை கூட்டிக்கிட்டு தாமரை குளத்துக்கு போனா அப்படின்றது பார்த்தோம். தாமரை குளம் போய் அவ என்னதான் பண்ணா? போனா அங்க அந்த தண்ணி பிரதிபலிக்கும். இப்ப நம்ம போய் நின்னாலும் அந்த தண்ணி நம்மள பிரதிபலிக்கும்ல, அது மாதிரி அந்த பிரதிபலிப்பு தண்ணீரை தெரிகிறது இல்லை. ஏன்னா அந்த தாமரை குளம்ன்றது தெளிந்த ஒரு நீரோடைய மாதிரி நல்ல தெளிவா நீர் இருக்கு. இப்பெல்லாம் நம்மளால அதை பார்க்க கூட முடியல. எங்க பார்த்தாலும் குப்பையா தான் கிடக்கு. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. நல்ல தெளிந்த நீரா இருக்கு. அந்த தெளிந்த நீர்ல அப்படி அந்த பிரகாசமா கண்ணாடி மாதிரி தெரிஞ்சதா. அந்த கண்ணாடி மாதிரி அவரோட உருவம் தெரியும் போது ஒரு குதிரையில இருந்து ஒரு வாலிபன் ஒருவன் இறங்குறாப்புல அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு. அந்த நீரோடையில அந்த தாமரை குளத்துல தெரியுது. இது பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான், என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யார் இது அப்படின்னு நமக்கு கேள்விக்குறியோட போன பதிவை நம்ம முடிச்சிடணும். இப்போ சிவகாமி போய் அங்க உட்கார்ந்துருக்கா. அவன் அந்த உருவத்தை பாக்குறா. ஆனா ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்லை. ஏதோ வரட்டும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்துட்டு ரதி கிட்ட பேசுறா. ஆமா ரதி, என் மேல யாருக்குமே நல்ல எண்ணம் இல்லை. என்னை பத்தி எல்லாரும் தப்பா சொல்றாங்க. நான் இவ்வளோ ஒரு தனியான காட்டுல தனியான வீட்டுல வளர்க்குறேன். அதனால எங்க அப்பா உன்னைய மற்ற விலங்குகள்லாம் வளர்த்தாங்க. அதே மாதிரியே எனக்கு இந்த தாமரை குளத்தையும் வச்சு கொடுத்தாங்க. ஆனா அந்த தாமரை குளத்துக்கே இப்ப மதிப்பு இல்லாம போச்சு. முன்னாடிலாம் மன கவலையா இருந்தாதான் இங்கெல்லாம் வருவேன். ஆனா இப்ப மனசுக்குள்ள கவலையா இருக்கிறதுனால டெய்லி இங்க வர வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்பிட்டு உட்காந்துருக்கா. உடனே ரதி, நீ ஒன்னும் சொல்றதுன்னா எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு நிக்குது. அப்படி பார்த்துட்டு நிற்கும் போது என்ன ஆகுது, அந்த வாலிபன் இறங்குனார்ல, அவர் வந்துட்டே இருக்காரு. இதை பார்த்த உடனே இவர் யாருரா அப்படின்னு பார்த்தா அந்த வாலிபன் சிவகாமிக்கு அருகில வந்துட்டு சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, இந்த பல்லவ நாட்டுல காஞ்சிபுரத்தோட மகேந்திரவர்மன் அப்படின்ற ஒரு அரசரோட மகன் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு, என்ன சொல்ற, நான் மாமல்லர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு மாதிரி நக்கலா சொல்றா. ஒண்ணு, நீங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்களாம் ஏழப்பட்டவங்க, நாங்களாம் பாவப்பட்டவங்க, எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வரலாமா அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. ஏன் இப்படி சொல்ற சிவகாமி? நான் உன்னோட உற்ற நண்பன், அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. உற்ற நண்பன்ற அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருந்தா என் நடனத்தை நீங்க கடைசி வரை பார்த்துட்டு போயிருப்பீங்க. கலை ரசிகமணி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் நீங்க யாரும் பார்க்கல? நான் ஏழை பொண்ணுன்றதுனால தானே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொல்றேன். ஏன் இந்த மாதிரி சிவகாமி ரொம்ப நாளா இந்த நடனம் சொல்றதுல இருந்து ரொம்ப கோவப்படுறா, அது மாதிரி ரொம்ப கவலைப்படுறாள். அது ஏன் அப்படின்ற காரணத்தை அடுத்த திங்கட்கிழமை சிவகாமியின் பதிவுல நீங்க எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஷயத்திரவிராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சபைப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றிருந்தேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.